சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகின்ற எங்கள் பரமபிதாவே, அதிசயமான அற்புதமான இந்த நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியான வசனத்தை நீர் தந்ததற்காய் உமக்கு நன்றி. இந்த ஜெபத்தை கேட்பவர்களோடும் இணைந்து ஜெபிக்கிறவர்களோடும் உமது கிருபை என்றும் இருப்பதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உமது பெரிதான ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் மிகவும் ஆச்சரியமானதாய் இருக்கிறது. நாங்கள் எல்லோருடைய பார்வையிலும் சிறியவர்களாயிருந்தவர்களின் பார்வையிலும் சிறியவர்களாயிருந்தோம். இதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். நாங்கள் எளியவர்களாக உலக இன்பம், உலகத்தின் ஆசாபாசங்கள், பாவங்கள் போன்ற புழுதியில் உழன்று கொண்டிருந்தோம். பிறரின் பார்வைக்கும் புழுதியாக, வேண்டாதவர்களாக, தள்ளப்பட்டவர்களாக இருந்தோம். அப்பா, அந்த புழுதிக்குள் உமது பார்வை ஒரு ஆதாமை கண்டது போல எங்களையும் உமது கரம் தொட்டு ஆசீர்வதித்து பிறருக்கு முன்னால் சாட்சியாக இருக்கும்படி செய்தீரே. எங்களை உமக்கானவர்களாய் தெரிந்து கொண்டீரே. அப்பா, உமது தயவே தயவு. ஒவ்வொரு நாட்களையும் அப்பா, நாங்கள் துவங்கும் போது எங்களை தொட்டு பார்த்து கொண்டு நாங்கள் உண்மையிலேயே இன்றும் உயிரோடு தான் இருக்கிறோம் என்று சந்தேகப்பட்டு கொள்ளும் அவிசுவாச மனிதர்களாயிராமல் விசுவாசத்தில் தூங்கி விசுவாசத்தால் எழுகிறோம். இன்றைய வேத வசனங்கள் மூலமாக நீர் உணர்த்தும் சத்தியங்கள் எங்களை உற்சாகப்படுத்தி, வசனங்கள் மூலம் நீர் பேசும் வார்த்தைகள் எங்களை ஆழ்ந்த பக்திக்குள்ளும் விசுவாசத்திற்குள்ளும் நடத்தட்டும். அப்பா, இனி வரும் பொழுதுகள், இனி வரும் நிமிடங்களில் எல்லாம் உமது கிருபை இருக்கட்டும். இந்த நாளின் ஒவ்வொரு மணித்துளிகளும் உமது ஆசீர்வாதத்தை, உமது இரக்கத்தை சுமந்தவைகளாக இருக்கட்டும். அதில் எங்கள் கிரியைகளும் பக்திக்குரியவைகளாகவும் பரிசுத்தம் உள்ளவைகளாகவும் இருக்க கிருபை செய்யும். ஒரு வினாடிகளையும் நாங்கள் கோபத்தால் நிறைத்து விடாமல், தீய செயல்களை அதற்குள் திணித்து விடாமல், கெட்ட வார்த்தைகளால் கரைப்படுத்தி விடாமலும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். புதிய நாளிலே புதிய அபிஷேகத்தை தந்து ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இரும். எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த ஜெபத்தை கேட்டு பதிலளிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆமேன், ஆமேன்.